ராஜிய பல வீட்டை கற்றார்கள் உலகங்கள் ஆபத்து சித்தி பெற்றார்கள் ராஜிய பல வீட்டை கற்றார்கள் உலகங்கள் ஆபத்து சித்தி பெற்றார் அயலோர் அரசனை கட்டி யுட்டார் அயலோர் அரசனை கட்டி யுட்டார் அகண்ட வீதியில் அழிந்து போய்க்கும் அதனை இசையோன ராகமினி ராகபார் இந்த நிலை காணலாம் இந்த நிலை காணலாம் பெரியவர்களே, பெருமதிப்புக்குரிய தாய்மார்களே, வருங்கால வாலிபர்களே, எதிர்கால சிங்கங்களே, சிங்கத்தை பெற்ற எதிர்கருமை விவசாய பெருங்குடி மக்களே, இயல் இசை நாடகம் என்ற முத்தியமைகளே, உங்கள் அத்தனை பேர்களுக்கும் இதோ காத்தவராயனும் நாடகத்தில் ஆரியப்பு ராஜநக வேடந்தாகி உங்கள் முன் வந்துள்ளேன். எங்கள் நாடகத்தில் சில குற்றம் குறைகள் இருந்தாலும் குற்றம் என்பதை நீக்கி குணம் என்பதை கை கொண்டு தாங்கள் வீட்டில் சிறுபிள்ளைகள் தவறு செய்தால் எவ்வாறு ஆதரத்தை மன்னிப்பீர்களோ அதுபோல் எனக்கும் என்னை சேர்ந்த நடிகர்களுக்கும் உங்களுடைய ஊக்கமும் உற்சாகமும் மிக மிக தேவையான கொண்டு உங்களுக்கு இந்த முழக்கத்தை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம் வணக்கம். அல்ல ஹலோ, ராகவரத்தை சேர்ந்த தண்டமணி நாயக்கர் அவர்கள் சாமிக்காக ரூபாய் 100 நன்கொடை கொடுத்திருக்கார். நன்றி வணக்கம். கேஎஸ் பெருமாள் ராசா கவனூர் கேஎஸ் பெருமாள் அவர்கள் சாமிக்காக 100 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கார். நன்றி கொடுத்தவர்களுக்கு வணக்கம். வடுகப்பட்டியை சேர்ந்த ராமலிங்கம் அண்ணா அவர்கள் என் மீது அன்பு கொண்டு 100 சங்கத்தை வாரியளித்துள்ளார். அன்னவர் குடும்பமாகப்பட்டது முடியாட்சியாவை அருள்பெற்று பல்லாண்டு காலம் நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும் வாழ்த்துகிறேன். நன்றி நன்றி. வணக்கம் வணக்கம். தாயை சமயபுரத்து மாரியம்மா என்னையும் எனது நாட்டு மக்களையும் இந்த ஊர் மக்களையும் காக்க வேண்டும் தாயே. ஆகையினால் உன்னை வணங்கிவிட்டு பிறகு கதைக்கு செல்கின்றேன். தாயே, அபய கூறல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து அம்மன் அருள்மிகு சன்னதிக்கு இதருள்மிகு சன்னதிக்கு ஒரு முறை வந்தாலே துன்பம் எல்லாம் மறந்திடு மாதா. அபய கூறல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து அபய கூறல் கொடுத்த அந்த நேரம் ஓடி வரும் சமயபுரத்து What
காக்காவரை சேர்ந்த நடமாடும் பஞ்சர் கடை சேவரன் அவர்கள் எனக்காக 100 செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார். அன்னவர் குடும்பமாகப்பட்டது நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வத்துடன் வாழையடி வாழையாக வாழ வேண்டும். வளரமென வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். காலப்பட்டியை சேர்ந்த பாலசுப்ரமணியர்கள் முனியப்ப சாமிக்காக 100 ரூபாய் நன்கொடை கொடுத்திருக்கார். நன்றி, வணக்கம். சின்னமணக்கிப்பட்டியை சேர்ந்த அன்பு தம்பி ராம் அவர்கள் என் மீது அன்பு கொண்டு 100 செல்வத்தை வாரி வழங்கியுள்ளார். அன்னவர் குடும்பமாகப்பட்டது முனியப்ப சாமி அருள் பெற்று நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும். வளரமென வாழ்த்துகிறேன். நன்றி, நன்றி, வணக்கம். புத்தூர் அகிரகரம் புதுச்சேரி நெல்பேட்டையில் ஆண்டு வரும் ஆரியப்பு ராஜா என்று பெயர் வைத்து அன்னத்தில் சென்ற பெண்ணைவனை முடித்து 1000 மக்கிந்தர்களுக்கும் தலைவனாக வாழ்ந்து வருகிறேன். 1000 மக்கிந்தர்களுக்கு தலைவனாக வாழ்ந்து இருந்தாலும் கூட எனக்கும் எனது மனைவியான அன்னத்தில் செய்யும் திருமணமாகி பல ஆண்டுகளுக்கு குழந்தை செல்வம் இல்லை. ஆண்டவா, 1000 மக்கிந்தருக்கு தலைவராக இருந்தாலும் கூட எனக்கு பிறகு நாட்டை ஆள்வதற்கு அப்பா என்று அழைப்பதற்கு ஒரு குழந்தை செல்வம் இல்லை. ஆண்டவா, என்ன ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை செல்வங்கள் இருந்த போதிலும் ஒரு குழந்தை செல்வம் குறையாகிவிட்டே ஆண்டவா என்று ஆண்டவனை அனுதினமும் காலை மாலை உச்சி என்று சொல்லக்கூடிய அனுதினமும் பூஜைகள் வணங்கி வந்தோம். அது மட்டும் இல்லாமல் எங்களுக்கு குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தால் எனது நாட்டு மக்கள், எனது ஊர் மக்கள் எல்லாம் எங்களை பற்றி கேவலமாக பேசினார்கள். எப்படி பேசினார்கள் என்றால், மக்கள் எல்லாம் பாவி என்று என்னை மக்கள் எல்லாம் பேசினார்கள். என்னை பிள்ளையில்லா பாவி என்று என்னை மக்கள் எல்லாம் பேசினார்கள். மலடி என்று என்னை மக்கள் எல்லாம் பேசினார்கள். இப்படி எங்களை பார்த்து 1000 மகிழ்ந்தவர்களுக்கு தலைவராக இருந்தால் கூட பரவாயில்லை, அவருக்கு நாட்டை ஆள்வதற்கு ஒரு குழந்தை செல்வம் குறையாகி விட்டானே என்று நாட்டு மக்கள், எனது இனத்த மக்கள் எல்லாம் எங்களை பற்றி கேவலமாக பேசினார்கள். இதையும் பெற்றுக்கொண்டு இந்த பூமியில் உயிர் வாழ வேண்டுமா? எங்காவது சென்று இறந்து மனித விழாவை நினைத்தோம் நானும் எனது மலையாளம். அதற்கு நாட்டில் உள்ள 1000 மக்கிந்தர்கள் ஒருவர் வந்து ஒரு யோசனை சொன்னார்கள். ஆரியப்பு ராஜனை எதற்காக கண்கலங்க வேண்டும்? ஒரு குழந்தை செல்வம் இல்லாத காரணத்தால் தங்கள் உயிரை மடிக்க வேண்டும் என்று சொல்கிறீர்களா? தாங்களுக்கு குழந்தை செல்வம் வேண்டுமானால் ஸ்ரீரங்கம் சென்று ரெங்கநாத பெருமனை வணங்கினால் நிச்சயமாக குழந்தை செல்வம் கிடைக்கும் என்று சொன்னார்கள். ஐயன்மார்கள் சொல் கேட்டு நாங்கள் 1000 ஐயன்மார்களும் ஒன்று கூடி புறப்பட்டு சென்றோம். எப்படி என்றால், புத்தூர் புதுச்சேரி நெல்பேட்டையா ஐயர்
ஒன்று சேர்ந்து ஆற்று மலர்த்தலங்கள் செய்தோம், சாற்று மலர்த்த சிவலிங்க பூஜை செய்தோம். அந்த சிவலிங்க பூஜைகள் செய்ய வேண்டுமானால் அநேகமான ஜாதி மலர்கள் எல்லாம் எடுத்து வந்து பூஜைகள் செய்ய வேண்டும். ஆரோடு சேர்ந்த மணிகண்டன் பேருன்னு கமலியா அவர்கள் எனக்காக 500 ரூபாய். நன்றி, வணக்கம். வாகனத்தை சேர்ந்த செல்வநகர் கோட்டையப்பன் அவர்கள் இங்கே ஆரியப்பு ராஜனாக நடிக்கும் குமார் அவர்களுக்கு 50 ரூபாய் நன்கொடை எடுத்திருக்கார். வாகனத்தை செல்வநகர் கோட்டையப்பன். பாகனத்தைச் சேர்ந்த அன்பண்ணார் செல்வன் அவர்கள் என் மீது அன்பு கொண்டு 50 செல்வத்தை வேறு வழங்கியுள்ளார். அன்னவர் குடும்பமாக்கப்பட்டது முடியப்பசாமி அருள்பெற்று நோய் நொடி இல்லாமல் 100 ஆண்டு காலம் வாழ வேண்டும், வளர வேண்டும். வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். இப்படி சிவலிங்கத்திற்கு பூஜைகள் செய்ய வேண்டுமால் அநேகமான ஜாதி மலர்கள் எல்லாம் எடுத்து வந்து பூஜைகள் செய்ய வேண்டும். அதையும் எப்படி செய்து வந்தோம் என்றால் மல்லிகைதான் மலர் எடுத்து மல்லிகை பூவால் செவ்வக மலர்கள் எல்லாம் எடுத்து வந்த அந்த சிவலிங்கத்திற்கு பூஜைகள் செய்து அனைவரும் ஒன்று கூடி யாகம் செய்தோம். யாகம் முடிந்து கண் விரித்து பார்க்கும் தருவாயில் ஆகத்து வந்து இலட்சியகப்பட்டது எனது கருத்திலே விழுந்திருந்தது. ஆட்டமா ஒரு குழந்தை பிச்சை கேட்பதற்கு ஒன்றை நாடு யாகம் செய்தோம். இப்படி யாகச்சாலையில் ஒரு இலட்சியகடை என்று கிடந்திருக்கின்றது. இக்கடை நன்மைக்காக நேர்த்திடுவா, ஏதேனும் தீமைகள் வந்து நேர்த்திடுவா என்று அழுது விடுகிறேன். அதற்கு ஐயன்மார்கள் சொன்னார்கள், ஆரியப்புராஜனே, இக்கனியாகப்பட்டது நன்மைக்காகத்தான் பிறந்திருக்கிறது. அப்படி என்று சொன்னால் இக்கனியை என்ன செய்ய என்று கேட்கும் பொழுது இக்கனியை தாங்கள் மனையால் சாப்பிட்டால் நிச்சயமாக கர்ப்பமடைவார் என்று சொன்னார்கள். ஐயன்மார்கள் சொல் கேட்டு அக்கனியை எனது மனையால் சாப்பிட்டால் 10 மாதத்திற்கு பிறகு ஒரு அழகான பெண் குழந்தை பெற்றெடுத்தார். அக்குழந்தைக்கு ஆரியப்புராஜனுக்கும் அன்னத்தரசிக்கு மகளாக பிறந்த காரணத்தால் 1000 நஜின்மார்கள் அருண் தவத்தில் பிறந்த காரணத்தால் அந்த குழந்தைக்கு ஆரிய மாலா என்று திருப்பெயர் வைத்தோம். இருந்தாலும் என் மகள் ஆரியமாலா பிறந்த சந்தோஷ காரணத்தால் நாட்டு மக்கள் அனைவரும் வரவழைத்து மாவிலை தோரணங்கள் மின்விளக்கு அலங்காரம் ஏற்பாடு செய்து நாட்டு மக்கள் எதை கேட்டாலும் இல்லை என்று சொல்லாமல் தான தர்மங்கள் வழங்க செய்து எத்தனை தான தர்மங்கள் வழங்க செய்தாலும் கூட வெகு ஆண்டுகளுக்கு பிறகு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை நிகழ்காலம் ஜாதகம் எப்படி இருக்கிறது என்று அன்று நாள் அரண்மனை ஜோதிடரை வரவழைத்து ஜாதகத்தை கணித்து பார்த்தேன். ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது மன்னா தாங்கள் குழந்தை ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது எக்குறையும் இல்லை மன்னா என்று சொன்னான். மிக மகிழ்ச்சி அடைந்தேன். ஆனால் ஒரு சிறிய குறை இருக்கிறது மன்னா என்று தெரிவித்தார். ஜோதிடரே, அந்த குறையாகப்பட்டது என்ன குறை என்று கேட்கும் பொழுது மன்னா, இக்குழந்தை 16 வயது நெறிந்தவுடன் பருவம் கேட்கும் தருவாயில் ஒரு தேவகுமாரன் சிறைமீறி சென்றிருவன் மன்னா என்று தெரிவித்தார். அது மட்டுமில்லை, இப்பெண்ணை சிறுவன்பவரை காற்றூர் ரத்தம் பிறந்த வயிற்றிலே வல்லத்து மகளின் முன்பாக கழுகு மரம் ஒன்று பிறந்திருக்கிறது. யார் இந்த பெண்ணை சிறைத்தால் அந்த கலமரத்தில் மட்டும் அடிக்கப்படி ஜாதகத்தில் உள்ளது மன்னா என்று சொன்னார். ஜோதிடரே, என்ன தெரிவிக்கின்றீர்கள்? வெகு ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. இந்த குழந்தை ஜாதகத்தை கணித்து பார்க்கும் பொழுது ஒரு தேவகுமாரன் சிறைமீறி சென்றிருவன் மன்னா என்று சொல்கிறீர்கள். மன்னன் குழந்தையை மாற்றமானவன் வந்து சிறைக்க வேண்டுமா? நிச்சயமாக முடியாது. அவன் எப்படி சிறைப்பு என்று பார்ப்பதற்காக அந்த நாள் ஊருக்கு அப்புறம் அகல குழிகளை வைக்கிறேன். எப்படி என்றால் காடு வெட்டி காடு வெட்டி
இப்படி நாங்கள் ஊருக்கு அப்புறம் மகளை குழிகளை வெட்டி 10 சுத்து கல்கோட்டை, பாம்பேரத மண்டபம், 8 சுத்து கல்கோட்டை, எரும்பேரத மண்டபம், கல்லாலும் முள்ளோரையும் கோட்டையில் கட்டி என் மகள் ஆரியமளவை தக்க வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் என் மகள் ஆடிப்பாடி விளையாடுவதற்கு நந்தவனத்தை அமைத்து கொடுத்து 1000 தோழி பெண்களும் பெரியோர் வைத்திருக்கிறேன். அது மட்டும் இல்லாமல் கருப்புடைய காபாலிலே நாங்கள் காகங்களோ தங்க வைத்தோம். காபாலிலே நாங்கள் சிகப்புடைய காபாலிலே நாங்கள் சிட்டுகளோ தங்க வைத்தோம். காபாலிலே இப்படி நாங்கள் கருப்புடையான் காவலிலே காகம் பறக்காது, சிகப்புடையான் காவலிலே சிறுகுருவி நாடாது, மன்னன் தலையார் என்று சொல்லக்கூடிய மதில் மீது ஏறி வைத்து மாவீரன் காவல் வைத்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் ஒரு எறும்பு கூட நாடுவதற்கு கண்ணும் கருத்துமாக காவல் பார்த்து கொண்டு வருகிறோம். இருந்தாலும் இன்று வெள்ளிக்கிழமை என்று அப்பாப்பட்டு, சுப்பாப்பட்டு, ஆனந்தப்பட்டு, சோமப்பட்டு என்று சொல்லக்கூடிய 1000 ஐயன்மார்களை வரவழைத்து என் மகள் ஆரியமாலா கோட்டைக்கு சென்று நலம் விசாரணை செய்வது வழக்கம். இதோ ஐயன்மார்களை எதிர்பார்க்கின்றேன். அப்பாப்பட்டு, சுப்பாப்பட்டு நீங்கள் 1000 ஐயன்மார்கள் இதோ ஐயன்மார்கள் வருகை எதிர்பார்க்கின்றேன்.